பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் தங்களை தானாக முன்வந்து கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய தொழிலதிபர்களாகட்டும், மாற்றுக் கட்சியினராகட்டும், கலைத்துறையினராகட்டும், அதே மாதிரி இளைஞர்கள் சக்தி, இவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பேர் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு முழு காரணம் நம்மளுடைய ஆற்றல் மிகு தலைவர், வல்லமை மிக்க தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துட்ருக்கிறார். அந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கறது அத்தனை தரப்பு மக்களும் விரும்புகிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள். ஒரு ஊழலற்ற ஆட்சி, உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்ற ஆட்சியை கொடுத்திருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழக இளைஞர்கள், பல தரப்பட்ட மக்களும் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு கோயம்புத்தூரில் திரு CS சசிகுமார் அவர்களும், இவர்களெல்லாம் திரு S ராம்குமார் அவர்களும், லைன் திரு G வேலுமணி அவர்களும், அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட தொழில்துறை சார்ந்த ஒரு 120 பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி பட்டய கணக்காளர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அவர்கள் தங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி கொங்கு நாடு மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் அவர்களும் இன்றைக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக இந்த விழா ஏற்பாட இருக்குது. இன்றைக்கு காலையில் கூட அரவக்குறிச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தனை தரப்பு மக்களும் அவங்கள வாலண்டரியாக வந்து இணைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக இணைய உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எந்த நேரமும் வருக வருக என வரவேற்கிறது. அவர்களுடைய வருகைக்கு நாங்கள் அவளுடன் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அதே மாதிரி மும்பையினுடைய MLA திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய சகோதரர் திரு நேரு அவர்களும் இன்றைக்கு இங்கு வந்து வருகை வந்திருக்கிறாங்க. அவங்களும் கட்சியில் இணைய இருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் இது எடுத்து காட்டுது. பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு அண்ணாமலை IPS அவர்கள் எப்படி தங்களை VRS கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணாரோ, அது மாதிரி பல அதிகாரிகள் VRS கொடுத்துட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இணையிறதுக்காக தயாராக இருக்கிறார்கள். அவர்களும் இணைய இருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய வேல் யாத்திரையானது திட்டமிட்டபடி நாளைக்கு தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே 6ஆம் தேதி அன்று தொடங்கி 10ஆம் தேதி வரலும் நடந்தது. இடையில் தீபாவளிக்காக நம்ம லீவ் விட்டுருந்தோம். அந்த தீபாவளி முடிந்து நாளைக்கு எங்களுடைய யாத்திரையானது திட்டமிட்டபடி தருமபுரியில் தொடங்கி தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களில் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது வேல் யாத்திரையை பொறுத்தளவுக்கு. இதை தவிர்த்து எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவங்க 21ஆம் தேதி சென்னை வர இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி சென்னையில் தயார் செய்துவிட்டிருக்கிறோம். அவர்களையும் தமிழகத்திற்கு வருக நான் வரவேற்கிறேன். அவருடைய டீட்டெயில் டூர் ப்ரோக்ராம் வரல. எங்களுக்கு ஒரு அரசு ப்ரோக்ராமுக்காக வர்றதாகவும் எங்களுடைய கட்சியினுடைய ப்ரோக்ராமுக்கு வர்றதாக தான் எங்களுக்கு தகவல். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பணியை செஞ்சுட்டோம். இல்லைங்க, எங்கிட்ட இல்லை. மேலே எதுவும் பேசிகிட்டு இருக்கலாம், எங்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்கலாம். காவி கொடி பிடிக்கிறது கூட இந்த மதத்தின் பேர்லையோ ஒரு இதில் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது, அதிமுக அதுக்கு அனுமதிக்காது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு போர்வையிலையும் அவங்க பேசுறதா சொல்லி கூட
சோசியல் மீடியாவிலேயே ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. வேறு சேனலில் கூட இன்னைக்கு இது தலைவர் அதை பற்றி நீங்கள் அதாவது என்னுடைய பணிச்சுமை நான் நேற்றையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு டூரில் இருந்தேன். இன்றைக்கி காலையில் திருப்பதியில் என்னுடைய யாத்திரை சிறப்பாக நடைபெறணுன்ற திருப்பதியில் சாமி கும்பிட்டு நேராக இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது என்ன நடந்திருக்குன்றது என்னுடைய முழு கவனத்திற்கும் வரல. அதை நான் முழுமையாக படித்த பிறகு அது என்னன்றதை நான் கருத்து சொன்னதான் சரியாக இருக்கும். சமீப காலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களோட செயல்பாடுகள் பேச்சுகள் எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து கூட்டணி வெற்றியை சந்திக்கிற ஒரு மனநிலையில் இருக்கு. இதை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும், அந்த நேரங்கள் இருக்கிறது. இப்போ அவங்கவுங்க ஒரு கட்சிக்கு இருக்குது, அவர்களுக்கு சில கொள்கைகள் இருக்குது, எங்களுடைய கட்சிக்கு சில கொள்கைகள் இருக்குது. அதை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி பற்றி எல்லாமே அவங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறப்போ கூட்டணி கட்சிகளை கலந்தாசிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. இல்லைங்க, இது கூட்டணி பொறுத்தளவுக்கு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை, எங்களுடைய பாராளுமன்ற குழு அவங்க தான் முடிவு எடுக்கணும். நான் இது ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். மேலேருந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அவங்க சொல்கிறது தான் நாங்கள் சொல்ல முடியும். வேல் யாத்திரை வேல் யாத்திரையினுடைய நோக்கம் கந்த சஷ்டி கவசம் அவமானப்படுத்தப்பட்டது. ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்து கடவுள்களையும் தமிழ் கடவுள்களையும் அவமதிப்பதையே ஒரு தொழிலாக வச்சிட்ருக்கிறாங்க. அவங்க ஒரு எல்லை மீறி முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நம்ம பல்லாயிரம் கோடி மக்கள் காலையில் எந்திரிச்சோன்னாவே எந்த இதுவும் இல்லாமல் நம்ம அத்தனை வரும் கேட்குறது கந்த சஷ்டி கவசம். அப்படிப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துவதை முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள் யாருமே விரும்பலை. அதனால தான் நாங்கள் ஒரு வேல் பூஜை வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட அந்த வேல் பூஜைக்கு சுமார் 65 லட்சம் பேர் அவங்க வீடுகளிலிருந்து கலந்து கொண்டாங்க. அதனுடைய அப்போ அந்த பக்தர்கள் முருக பக்தர்கள் எந்த அளவுக்கு மனம் புண்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதனால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக தான் இந்த யாத்திரை ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த யாத்திரை. அதே நேரத்தில் இந்த யாத்திரையினுடைய நோக்கமும் மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு போய் செல்வது, அதே மாதிரி இது கொரோனாவினுடைய முன்கள பணியாளர்களை பாராட்டுவது, அவர்களுக்கு N95 முகக்கவசங்கள் கொடுப்பது, PPE கிட்டு கொடுப்பது, இதையெல்லாம் மையமாக வச்சு தான் இந்த யாத்திரை திட்டமிட்டிருக்கிறது. தமிழக டிஜிபி கோர்ட்டில் இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியுமே நீங்கள் நடத்துறது உள்நோக்கத்தை, அதாவது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சொல்கிறாங்க. கோர்ட்டில் சொல்கிறதுக்கு நாம் இங்கே வெளிப்படையாக பேசுகிறது தவறு. எஸ் அட்வொகேட்டாக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டில் பல விஷயங்கள் நடக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே சரியாக இருக்காது. இதை இப்போ தானே சொல்கிறேன், கோர்ட்டில் என்ன நடந்தது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே சரியாக இருக்காதுன்றேன் நான். மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கொரோனா தொற்று, அதாவது கொரோனா தொற்று காரணமாக இது பண்ணுங்கிறப்போ இதை பாஜக செய்வது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு. பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இதுதான் கேஸ் வந்தது. பீகார் எலெக்ஷனை தள்ளி வைக்க சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டார். அதனால் சுப்ரீம் கேஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு. சுப்ரீம் கோர்ட்டே நடத்தலாம் அப்படின்ட்டு அங்கே இது கொடுத்தது, மாநாடுகள் நடத்தலாம்னு சொன்னது, பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு நடத்துது. அதையெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கீங்க மூளைக்கு. டாஸ்மாக் கடையில் கூட்டம் கூட்டமாக தான் உட்காந்துருக்குறாங்க. எந்த டாஸ்மாக் கடையிலையும் சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லை, முகக்கவசங்கள் கிடையாது. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தீபாவளி, நீங்கள் எல்லா கடை வீதிகளையும் பார்த்துருப்பீங்க. மக்கள் எந்த அளவுக்கு கூட்டமாக அலமோதுனாங்க. யாரு கூட முகக்கவசங்கள் கிடையாது. இதெல்லாம் விட டிஎம்கேனுடைய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கவர்னர் மாளிகை முற்றுகையிடுகிறாங்க. அதே மாதிரி நடக்கக்கூடாத சம்பவம் ஹத்ரஸில் நடந்தது. அந்த நடந்த சம்பவத்துக்கு இங்கே கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டாங்க. இப்போது இதெல்லாமே நீங்கள் யாருமே கேள்வி கேட்கல. பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியாக நாங்கள் கோயிலுக்கு போகிறத மட்டும் கேள்வி கேட்குறது சரியாக தோணலை எனக்கு. கோவையில் திமுக கூட்டம் நடத்தினப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினப்போ அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க. திரு அண்ணாமலை அவருக்கு கூட்டம் நடத்தினப்போ அவர்களும் வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் அதே ஏடிஎம்கே பண்ணும்போது இங்கே வழக்கு பதிவு யாரும் பண்ணல. உங்கள் கட்சியும் சரி திமுகவும் சரி யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கலையா? இல்லை, நாங்கள் அதுதானே சொல்லிகிட்டு இருக்கோம். சட்டப்படி காவல்துறை, தமிழக அரசும் காவல்துறைப்படி எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எந்தவித பாகுபாடு காட்டாமல் அனைவர் மேலேயுமே தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதிமுக பாஜக உறவு எப்படி இருக்கு?
ஏங்க அதிமுக பாஜக உறவு இது வந்து எங்களுடைய கூட்டணி வேறு, எங்களுடைய கொள்கைகள் வேறு. கூட்டணின்றது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி இருந்தது, அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது. அவர்களுடைய இப்போது நாங்கள் வந்து கோயிலுக்கு போகணும், கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துகிட்டு போகணுன்றது எங்களுடைய விருப்பம். இது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க கட்சிக்கு சில நிலைப்பாடு இருக்கும். ஆனால் தேர்தல் என்று வரும்போது அது அனைவரும் இணைந்து செய்கிறது தானே. யாத்திரை அப்படின்றது வந்து ஜாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நமது அம்மாவில் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு வந்து நேரடியாக பதில் சொல்றதுக்கு தயக்கம் ஏன்? இல்லையே, எங்களுக்கு நான் தான் இவ்வளோ பதில் சொல்லியிருக்கேன்னா இதுக்கு எதுன்னு எனக்கு தயக்கம் என்ன இருக்க போகிறது? அவங்க வெளிப்படையாகவே குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இல்லைங்க, நான் நமது அம்மா படிக்கலன்னு சொன்னேன். நம்ம இருங்க, நான் படிக்காமல் ஏன் நான் கரெக்டுங்க, அது நான் படிச்சுட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய நிர்வாகி என்ன சொன்னாங்க, அதற்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றதை நான் படிச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரம் சென்னை அப்புறம் பல பகுதியில் ஆரம்பிச்சிருக்கு. திண்டுக்கல்ல கூட ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்கில் வந்துட்டு தலையை அறுக்கிற ஒரு மிக கொடூரமான ஒரு செயலை நடந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக தான் இருக்குது. அது அங்கே அது வந்து இப்போ சென்னையில் நடந்ததுன்னு பார்த்தா அது ஒரு குடும்ப தகராறு. அதே மாதிரி திண்டுக்கல்லில் என்ன நடந்திருக்குன்றதையும் விசாரணையில் இருக்கிறது. இது மாதிரி இண்டிவிஜுவல் இது தான் இருக்கிறது. அது என்னன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். முன்னணி நிர்வாகிகள் வந்து தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பொன்ராதாகிருஷ்ணன் எச் ராஜா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டக்கூடிய சூழ்நிலையில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஏங்க அவங்க சொன்னது வந்து தீவிரவாதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே தீவிரவாதிகள் வேறு, நீங்கள் சட்டம் இது தீவிரவாதிகள் கையாளுறதுல தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அந்த சில கேஸில் வந்து மெத்தனம் காட்டினாங்க. அதுதான் அது எங்களுடைய நிர்வாகிகள் சுட்டி காட்டினாங்க. அதற்கும் நீங்கள் இப்போ சொன்ன துப்பாக்கி கலாச்சாரம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நடந்த துப்பாக்கி கலாச்சாரம், இண்டிவிஜுவல் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த இதை சொல்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? முக்கிய பிரமுகர்கள்லாம் அதில் கட்சியில் இணையறத ஒரு தகவலும் வருது. இல்லைங்க, அது எல்லாமே இன்னும் அவங்களுடைய டூர் ப்ரோக்ராம் அது மேலேருந்து வந்தால் தான் அதை பற்றி எனக்கு அதாவது நீங்கள் நான் சொல்கிறேன், அமித்ஷாஜி வரும்போது எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அவர்கள் வந்து அடுத்து, ஏன்னா அமித்ஷாஜி எந்த ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் அவர் தேர்தல் பணியை தொடங்கினது அந்த ஸ்டேட்டில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பயத்தை கொடுக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் பாஜகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இளைஞர்களை நோக்கி தான் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லி எல்லா கட்சிகளும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அவர் மீது 80 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது தொடர்பாக பாஜக தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கப்படாது. பாஜக ஏங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆளுநருடைய அதிகாரத்தில் தலையிட்டாங்க. சரி, வைஸ் சான்சலருடைய அதிகாரத்தில் தலையிட்டாங்க. ஆனால் வைஸ் சான்சலர் வந்து இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்க, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் கேட்காம அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு வேலை செஞ்சாங்க. அதனால் இப்போ வந்து அவர் கூட எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாத நேரத்தில் ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே வந்து ஆளுநர் வைஸ் சான்சலர் வந்து அதை அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஆனாலும் கூட ஆளுநர் வைஸ் சான்சலரை இது பணி செய்ய விடாமல் தடுப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். இல்லைங்க, அது வந்து விசாரிக்கிறது இல்லை இல்லை அது இல்லையே, நாங்கள் யாருமே ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணலையே. அவர் என்ன, அதாவது நீங்கள் நடந்த இன்சிடென்ட்ஸை பாருங்கள், அவருடைய டே டு டே அஃபேர்ஸில் அவருடைய வேலை செஞ்சதில் நீங்கள் போய் தலையிட்டீங்க. அவர் எல்லாத்துக்குமே வளைஞ்சு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய மேலே குற்றம் சொல்லிருக்குன்னா அது அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவார். இதில் நான் பாரதிய ஜனதா கட்சி குறித்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ரொம்ப சார், இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணி தொடர்கிறது. எலெக்ஷனில் வந்துட்டு லேடிஸுடைய ஓட்ஸ் தான் அதிகமாக பிஜேபி கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெண்களுடைய ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுக்கோங்களேன். தமிழகத்தில் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் திட்டத்தில் முத்ரா லோன் அதிக அளவில் பலன் பெற்ற மாநிலம் நம்மளுடைய அந்த பெண்களுக்காக கொடுக்கறது தான் முத்ரா லோன். அது வந்து தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாவில்.
அதே போல் இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் ஜன்தன் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 1 கோடி பேருக்கு நம்ம வந்து மாதம் 3 மாதத்துக்கு 500 ரூபாய் வீதம் அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கோம். இந்த பணத்தை வந்து அவங்க சொன்னதே மோடி காசு தான் எடுக்கிறதுக்கு பேங்க் வாசலில் இருக்கிறோம் அப்படின்றத மக்கள் சொல்லியிருக்காங்க. இதையும் தவிர்த்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேலே இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம் உஜ்வாலா யோஜனா கீழே. இது மாதிரி மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்களில் அதிக அளவு நம்மளுடைய மகளிர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இன்றைக்கு அவங்க வந்து மோடிஜி அவர்களை ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் தமிழக சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியை நிச்சயமாக ஆதரிப்பார்கள்ன்றது தான் என்னுடைய பீகாரை போல டெபுட்டி சிஎம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் வரட்டும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. 22 கோவை நம்மளுடைய யாத்திரை 22ஆம் தேதி அன்று கோவையில் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு மத்திய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சதானந்த கவுடாஜி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க என்ற தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். நிறைய அதுக்கடுத்து 23ஆம் தேதி பழனியில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மதுரையில் 1ஆம் தேதி அன்றைக்கு கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் தேசிய இளைஞரனுடைய தலைவர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தென்காசியில் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திருமதி புரந்தேஸ்வரி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. சுவாமிமலையில் கர்நாடகாவுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி மாளவிகா அஸ்வின் அவங்க கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நிறைவு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய தேசிய தலைவரை கலந்து கொள்ள கேட்டிருக்கிறோம். அவங்களுடைய தேதி ஃபைனலைஸ் ஆகும். இல்லை அதான் பழனிக்கு முரளிதரன்ஜி வர்றாங்க. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இல்லை நான் இதெல்லாம் எடுத்துட்டு